ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் நாங்கள் போன ஒரு ரோட் ட்ரிப்பை பற்றின வீடியோ சீரிஸ் தான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த ட்ரிப்பில் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் பிஜாப்பூரில் 17ஆம் நூற்றாண்டில் சுல்தானியர்களால் கட்டப்பட்ட 3 கல்லறைகளை பார்த்தோம். செகண்ட் டே அப்படியே பீஜாப்பூர்ல இருந்து பாதாமி போயிட்டு அங்க 1500 வருஷத்துக்கு முன்னாடி சாளுக்கியர்களால கட்டப்பட்ட நிறைய கோயில்களை பார்த்துட்டு அப்படியே நாங்க விஜயநகர பேரரசர்கள் ஆட்சி காலம் நடந்த இடத்துக்கு போயிட்டோம். விஜயநகரம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது ஹம்பி அப்படிங்கிற வார்த்தை தான். ஏனெனில் ஹம்பி அப்படிங்கிற இந்த இடம் தான் விஜயநகர பேரரசர்களுடைய ஆட்சி காலத்துல தலைநகரமா இருந்த இடம். அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்களால கட்டப்பட்ட கட்டிடங்களை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாங்க துங்கபத்ரா அணைக்கட்டை பார்க்க போனோம். பாக்குறதுக்கு அப்படியே கடல் மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த கிளைமேட்ல இந்த இடத்தையெல்லாம் பாக்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகா இருக்குது. கேட் எதுவுமே ஓபன் பண்ணல. அந்த கசிவு நீரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஓடுது பாருங்க. சின்ன வயசில் இந்த இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு, ரிவர் மேப்பு, அதுக்கப்புறம் வந்து எந்த வருஷம் யார் வந்து ஆட்சி செய்தாங்க, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி முட்டு மோதி படித்ததில் எதுவுமே வந்து மண்டையில் ஏறலை. கடைசி ஒரு 4-5 ஸ்டேட் சுற்றி பார்த்ததில் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜாக்ரஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஓரளவு மெமரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ட்ராவல் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கற்றுக்கிட்டது ஏராளம். எங்களை பொறுத்த அளவில் இது வந்து ஒரு காசு விரயமாகிற விஷயம் கிடையாது. இந்த துங்கபத்ரா டேம்க்கு கீழே ரொம்ப ஒரு பெரிய ஒரு பார்க் இருக்குது. அங்கே இருந்த ஏரியில் ஒரு போட்டிங் பண்ணிட்டு நேராக நாங்கள் துங்கபத்ரா நதியை பார்க்க போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் வயக்காடு, ரொம்ப இதமான ஒரு கிளைமேட்டாக இருக்கிறதுனால இந்த கிரீனியான வயல்வெளியில் நிற்காம போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல உள்ள மவுண்டனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். முற்றிலுமே வந்து ராக்கி மவுண்டைன் தான். அதாவது இந்த பாறைக்கல்ல மேலே ஒன்றொன்னா அடுக்கி வச்சது மாதிரி தான் இருக்குது. அதெல்லாமே அந்த கீழே உருண்டு அங்கங்கே வயல்வெளியில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னைக்கு நாங்கள் 4 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாவெண்டர் கலர் டிஷர்ட் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்போதுமே நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு நாளாவது நம்ம 4 பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் ஏதாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ இந்த தடவை நான் செலக்ட் பண்ண கலர் வந்து லாவெண்டர். லேசான தூரல்ல வயக்காட்டை ரசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே துங்கபத்ராவுடைய வடபுறக்கரை, அதாவது கிஷ்கிந்தா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டோம். நதி அப்படின்னு போனாலே நமக்கு வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் காலையாச்சும் நினைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல உள்ள பாறைகளுடைய அமைப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியை தொட முடியாத அளவுக்கு ரொம்ப ஆழமா இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துங்கபத்ரா ரிவர், அதோட ஒரு பார்ட் வந்து போகுது. இப்போ நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து கிஷ்கிந்தா அப்படின்ட்டு துங்கபத்ரா ரிவரோட நார்த்தன் பார்ட். இங்கே வந்து நிறைய ராக்ஸில் வந்து இந்த ரிவர் வந்து நிறைய எரோஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அந்த ரிவர் எரோஷனில் ஒரு முக்கியமான பார்ட் வந்து என்ன அப்படின்ட்டா பார்ட் ஹோல் அப்படிம்பாங்க. பார்ட் ஹோல் அப்படின்னா இப்போ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு பார்ட் ஹோல். இங்கே வாங்க, இது வந்து ஒரு பார்ட் ஹோல். இது வந்து ஒரு பார்ட் ஹோல். இது எப்படி அப்படின்னு ஹோலாக இருக்குது. இதுவும் ஒரு பார்ட் ஹோல் தான், ஆனால் இதில் தண்ணி இதாக இருக்குது. இது ஒரு பார்ட் ஹோல். இதில் வந்து இந்த மாதிரி அந்த கீழே இருக்கிற கல்லெல்லாம் வந்து வாட்டரோட ஃபோர்ஸில் இதை உள்ளே போய் கிரைண்ட் பண்ணும். கிரைண்ட் பண்ண அது ஓட்டையாயிரும். அது மாதிரி இங்கே இந்த வாட்டர் ஹோல் பாருங்கள், இந்த பார்ட் ஹோல். இதை கிரைண்ட் பண்ணி இந்த ஹோலும் அந்த ஹோலும் எல்லாம் சேர்ந்துருச்சு. இந்த ஹோல் தனியா இருக்கு, அங்க ஒரு பெரிய ஹோல் இருக்கு. ஆமா, எல்லாமே பார்ட் ஹோல் தான். அப்புறம் 2 பார்ட் ஹோல் சேர்ந்து உடைஞ்சு அப்படின்னு எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா நடக்கிற எரோஷன் ஆக்டிவிட்டீஸ். இப்ப பாரு, அம்மா பாரு ஷாம். ஏய் என்னடா நீ அப்பா ஸோ காலை கூட நதியில் நனைக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்து கடவுளுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர காத்தோட அப்படி ஒரு மழை.
மழைக்கு ஒதுங்குறோம் அப்படிங்கிற பேர்ல பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்ல மில்க் ஷேக், பிரெட் சாண்ட்விச் அப்படிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மழையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்ல வேளை கொஞ்ச நேரத்துல மழை நல்லா நின்றதுனால இந்த ஹம்பியோட மிக முக்கியமான நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லப்படுற விட்டால கோயிலுக்கு கிளம்பணும். விஜய் விட்டு அந்த கரைக்கு போகணும். நார்த்து கார்னர்ல இருந்து சவுத் கார்னர் போகணும். நார்த்ல இருந்து சவுத் போகணும். ஒரு சின்ன போட்ல நாங்கள் போயிட்டு இருக்கோம். சின்ன பெரிய ஆமா. இந்த ஓடத்துல இருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நம்ம நடக்கணும். போற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழமையான இடிஞ்சு போன கட்டிடங்களை பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்தை சுற்றி கிட்டத்தட்ட 16 சதுர மைல் தூரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசர்களுடைய ஆட்சி காலத்துக்கு உட்பட்ட பழமையான கட்டிடங்கள் பரவி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த இடத்துக்கு மேல நம்ம ஃப்ளைட்ல பறந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை காட்சி கண்டிப்பா நம்ம கண்ணுக்குள்ள தோணும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், விஜயநகர ராஜ்யம் இருக்கிறதுலயே சவுத் இந்தியால ரொம்ப செல்வ செழிப்பா இருந்த ராஜ்யம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச தூரம் நடந்துட்டு இப்போ பேட்டரி கார்ல நம்ம அந்த விட்டாலா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடங்கள்ல நிறைய ஓல்டு டெம்பிள்ஸ் கட்டிடங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம கார்ல உள்ள போக முடியாது. ஸோ அதனால டூரிஸ்டுக்காக வேண்டி ஸ்பெஷலாக பேட்டரி கார்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. இந்த பேட்டரி கார்ல டிராவல் பண்ணும் பொழுது நிறைய இடிஞ்சு போன கோயில்களை பார்க்க முடியுது. வாவ், பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நிறைய கல் தூண்கள் வரிசையா இருக்குது. இந்த இடம் தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பஜாரா இருந்ததா சொல்றாங்க. பஜார் அப்படின்னா வெறும் காய்கறி பழங்கள் விற்கிற இடம் மட்டும் இல்ல, குதிரைகள் யானைகள்ல இருந்து பொன் முத்து வைர நகைகள் விற்கிற மிகப்பெரிய ஒரு சந்தை. எந்த அளவு புகழ்பெற்ற சந்தையா இருந்திருக்கு அப்படின்னா போர்ச்சுகீசியா பெர்சியா நாட்டுல இருந்து கூட இங்க குதிரைகள் வாங்கிட்டு போனதுக்கான வரலாற்று நினைவு குறிப்புகள் இருக்கிறதா நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம். ஸோ பேட்டரி கார்ல இருந்து இறங்கி 15ஆம் நூற்றாண்டுல 2ஆம் தேவராயர் மன்னரால கட்டப்பட்ட விட்டாலா கோயிலுக்குள்ள இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். கோயில் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப விசாலமான வெட்ட வெளியில் அங்கங்கே மண்டபங்களும் சன்னதிகளும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்குறது தேவியோடைய சன்னதி, அப்புறம் மகா மண்டபம், சபா மண்டபம், கல்யாண மண்டபம், உற்சவ மண்டபம், ரங்க மண்டபம். அதுக்கடுத்து கடைசியாக ரொம்ப எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது இந்த கல் தேர். 2 குதிரைகள் தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இவங்க முதல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குதிரைகள் உடஞ்சிட்டதுனால அந்த இடத்துல யானைகளை பொருத்தியிருக்காங்க. தேருக்குள்ளே கருடருடைய சன்னதி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹம்பி தேர் தான் 50 ரூபாய் காகிதத்தில் இருக்குது. என்னதான் கோயிலுடைய கருவறை ஆகட்டும் கோயிலுடைய கோபுரங்கள் ஆகட்டும் உடஞ்சே இருந்தாலும் அந்த மகா மண்டபத்திலையும் சரி கல்யாண மண்டபத்திலையும் சரி விதவிதமாக நிறைய சிற்பங்களை பார்க்கலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். காலையில் முதல்ல இந்த இடத்துக்கு வந்துருக்கணும். இப்போ என்னுடைய ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை, என்னோட உடம்புலையும் சக்தி இல்லை. ஒவ்வொரு மண்டபத்திலையும் உள்ள ஒவ்வொரு தூண்லையும் உள்ள சிற்பங்களுக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த டூர் வரப்பொழுது புராண கதைகளில் விருப்பமே இருக்காது. ஆனால் இங்கே உள்ள நிறைய சிலைகளை பார்க்கும் பொழுது அதை பற்றிலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் ரங்க மண்டபம். இந்த ரங்க மண்டபத்தில் கிரானைட் கற்களால் செய்யப்பட்ட 56 தூண்கள் இருக்குது. அது சரிகமப்ப தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிரதான தூணை சுற்றி 7 சின்ன சின்ன தூண்கள் இருக்குது பாருங்க. இந்த தூணை தட்டும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தூணை தட்டும் பொழுது ஒவ்வொரு மியூசிக்கல் நோட்ஸ் நமக்கு கேட்கும். அது எப்படி கல் தூண்ல இருந்து இசை வருது அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயமாவே இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க.
ஆக்சுவலாக நம்மளால் இப்போ வந்து அதை தட்டி பார்க்க முடியாது, ஏன்னா டூரிஸ்ட் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதை தட்டி தட்டியே வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரியான இசைத்தூண்கள் வந்து ஹம்பியில் மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் கோயில், தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயில், வேறு நிறைய பழமையான கோயிலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன். ஒரு சில நேரங்களில் நம்ம முன்னோர்களை விட நாம தான் நிறைய விஷயங்களை வந்து கற்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட இடங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் நம்ம முன்னோர்களுடைய படைப்பாற்றலுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிறது எல்லாமே தூசி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. நமது முன்னோர்கள்லாம் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட ஒரு அளவு கடந்த ஆர்வம் மட்டும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த கற்பனைக்கு எட்டாத படைப்பாற்றலை வந்து அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை துளி கீழே விழும் பொழுது கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எவ்வளவு நுட்பமான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த குமிழ் வழியாக விழுற நீர் வந்து கீழே உள்ள ஓட்டை வழியாக விழுறதை பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்குமா. விஜயநகரம் வந்து எந்த அளவு செல்வ செழிப்பான ஒரு நகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த கோயிலை பார்த்தோன்னே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சந்தையை வந்து எவ்வளவு பெருசாக இருந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் வந்து எந்த அளவு இருந்திருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1500 இந்த ஹம்பி நகரம் தான் சீனாவோட தலைநகரமான பெய்ஜிங்க்கு அப்புறம் 2வது பெரிய நகரமாக இருந்ததா சொல்கிறாங்க. இந்த விட்டால கோயிலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலான விருப்பாக்ஷா கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் விஜயநகர பேரரசர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தான். உள்ள 3 கோபுரங்கள் இருக்கு. அதில் இந்த பிரதான கோபுரத்துடைய உயரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர். இங்க என்ன ரொம்ப வியக்க வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரதான கோபுரத்துடைய தலைகீழ் நிழல் வந்து கோயிலுக்குள்ள ஒரு சுவர்ல விழுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7ஆம் நூற்றாண்டுல இந்த கோயில் கட்டினாங்க இல்லையா, இப்போ வரைக்கும் தொடர்ந்து பூஜைகள் வந்து நடத்திட்டே இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த கோயில்ல நல்லாவே மக்கள் கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது. கோயிலுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துங்கபத்ரா நதிக்கரை இருக்குது இல்லையா. இந்த இடத்துல நம்ம காலை நனைக்கிறது மட்டும் இல்லாமல் தண்ணியோடைய ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா குளிக்கவே கூட செய்யலாம். நாங்கள் கால்களை மட்டும் நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற மாதங்கி மலைக்கு போனோம். ரொம்ப உயரமான செங்குத்தான மலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, படிக்கட்டுகள் எல்லாமே இருந்தது. ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. மாதங்கி மலை உயரத்தில் இருந்து எதிர்த்தாப்புல விருப்பாக்ஷா கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. வாவ், அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மலைக்கு மேலேயும் எத்தனை எத்தனை கோயில்கள் மண்டபங்கள் கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு பெரிய பாறையில செய்யப்பட்ட பெரிய ஒரு கணபதியுடைய சிலை இருக்கு. இந்த சிலையுடைய உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.6 மீட்டர். பெரிய கல்லுல செய்யப்பட்ட விநாயகர் அப்படிங்கிறதுனால இவருடைய பெயர் கடலை கல்லு விநாயகர். நீங்க ஹம்பி வரதா இருந்தா இந்த விருப்பாக்ஷா கோயில்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு துங்கபத்ரா நதிக்கரையில அடுத்து நீராடிட்டு இந்த மாதங்கி மலையில ஏறி கடலைக்கல்லு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா விட்டால கோயில் இருக்கும். விட்டால கோயில்ல ஒவ்வொரு மண்டபத்திலையும் உள்ள ஒவ்வொரு தூண்லையும் உள்ள சிற்பங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஆனா எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்க அதை மிஸ் பண்ணாம பாருங்க.
ஃபைனலாக நாங்கள் விஜயநகர பேரரசர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சில இடங்களை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் 2 நாட்கள் தாண்டேலி அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு போயாச்சு. ஒரு செல் டவர் கூட இல்லாத மிக மிக அடர்ந்த காடு. அங்கே நிறையா பறவைகளை எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த அனுபவத்தை அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.